அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை பொழுதிலும் மறுபடியும் ராகம் மீடியா யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இருக்கிற இடங்களிலே பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா இயேசுவே இயேசுவே நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய கைகளில் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 24 1-5 வரை உள்ள வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 24 1-5 வரை. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த நாளின் காலை பொழுதிலே கர்த்தர் நமக்கு ஜீவன் தந்திருக்கிறார், சுகம் தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார், ஆரோக்கியம் தந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், செபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். சண்டை இரவு முழுவதும் பாதுகாத்தீர், எங்களோடு கூட வந்தீர். இந்த நாளின் காலை பொழுதை ஜீவனோட கூட்டி தந்தீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளைக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களாலும் நிறைத்தருளும். போக்கிலும் வரத்திலும் உடைய கிருபை எங்களை விட்டு விலகாதிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.